சும்மா இரு அப்படின்னு தான் சொல்றாரு. என்ன எதுக்கு சும்மா இருக்க சொல்றாரு கேட்கணும்னு என்ன நினைச்சேன்னா, ஒரு குருன்னு இருந்தாங்கன்னா குரு பக்தியிலயும் ஒரு கூட்டம் இருக்கும், அதே அவர் கொடுக்குற பாதையில வர கூட்டம் செஞ்சு ஒரு நாடகம் ஆடிலாம் வந்து அது உண்மையாயிடாது. கூத்து மேடை ராஜா வந்து ராஜா ஆயிட முடியாது. கூத்து மேடையில ஆயிரக்கணக்கான பக்தர் சீடர்கள் வந்து உபதேசம் வாங்கியிருக்காங்க. ஆனா யாரால அதை புரிஞ்சுக்க முடியும்? சீனிவாச சாமிகளாகட்டும், இல்ல சக்திவேல் சாமிகளா இருக்கட்டும், மணிகண்டன் சாமிகளா இருக்கட்டும், யுவராஜ சாமிகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆத்மனக சாமி சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பழைய சீடர்கள் எல்லாம் பார்த்து ஒரு பதிவா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஐயாவோட நெருக்கமா இருந்த பழைய சீடர்கள், ஸோ உங்களுக்கெல்லாம் நிறைய அனுபவம் இருக்கும். ஸோ அந்த தொடர்ச்சியில வந்துட்டு இந்த வாரம் வந்து உங்ககிட்ட பேசலாம்ட்டு. நல்லது இருக்குமா அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. மற்ற விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இந்த ஒரு விஷயம் வந்து ஆராய்ச்சி பண்ணாலே போதுமானது. ஏன்னா நம்ம வந்து ஐயா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சும்மா இரு அப்படின்னு தான் சொல்றாரு. என்ன எதுக்கு சும்மா இருக்க சொல்றாருன்னா, வேலை வெட்டிக்கு போகாத, வீட்டுல படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லல. எல்லா செயலையும் செய்ய, எதுலையுமே ஒட்டாத செய்ய. அதாவது ஒரு 10 ரூபா வேணும்னு போய் வம்படியா போய் அந்த வேலையை செய்யாத. அந்த வேலையை செய்ய 10 ரூபா வேணும்னு நினைச்சு போய் செய்யாத. ஆனா உனக்கு 100 ரூபாய் கிடைக்கும். 10 ரூபான்ற இடத்துல 100 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அது உண்மை. நான் பாடம் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 100 ரூபாய் வேலை செய்யணும். 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 100 ரூபாய் வேலை செஞ்சாதான் 10 ரூபாய் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நான் 10 ரூபாய் வேலை தான் செய்யறேன், 100 ரூபாய் கிடைக்குது. உண்மை, இது உண்மை. இதுதான் இதுல இருக்கக்கூடிய. அப்ப இது எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஐயா சொல்றதை கேட்டோம், அவ்வளவுதான். குரு சொல்றதை கேட்டோம். ஐயா சொல்றதை விட நீங்க, ஏன்னா ஐயா ஒருத்தர் தான் குருன்னு சொல்லக்கூடாது. அப்ப எவ்வளவு குருமார்கள் இருக்காங்க நாட்டுல, எவ்வளவு குருமார்கள் இருக்காங்க. அப்ப அந்த குருமார்கள் எந்த குருகிட்ட போனீங்கன்னாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத கேளுங்க. அது பிரகாரம் நடங்க, வாழ்க்கை வந்து சுபிச்சமா. ரொம்ப முக்கியமான கேள்வி நான் கேட்கணும்னு என்ன நினைச்சேன்னா, ஒரு குருன்னு இருந்தாங்கன்னா குரு பக்தியிலயும் ஒரு கூட்டம் இருக்கும், அதே அவர் கொடுக்குற பாதையில வர கூட்டமும் ஒரு கூட்டம் இருக்கும். நம்ம ஐயா கிட்டே பாத்தீங்கன்னா பெரும்பாலானவங்க பாத்தீங்கன்னா பக்தியிலயும் இருக்காங்க, அதே பெரும்பாலானவங்க இந்த பாடம் உபதேசம் வாங்கிக்கிட்டு அந்த உபதேசமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு குரு கிட்ட இருக்கும்போது பக்தியில இருக்கிறது நல்லதா, இல்ல வந்து இந்த பாதைக்குள்ள வந்து இந்த பயிற்சியை பண்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பக்தி வந்து ஐயா நிறைய சொல்லியிருக்காரு, பக்தி வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமானது, ஆன்மீகம் அமைதியானது, ஓரமா போய் கம்முன்னு உட்காந்துருவானேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. ஓகேங்களா? ஏன்னா மோஸ்ட்லி ஆசிரமத்துல வந்து எப்படி ஆகணும், இந்த பக்தியும் ஆன்மீகமும் தான் போராடும். எல்லா ஆசிரமத்திலயும் அப்படித்தான் இருக்கு. உங்களுடைய நோக்கத்துல பல ஆசிரமங்கள் பக்தியாவே மாறிடுச்சு. குறிப்பா ரமணாசிரமம், சேஷாத்திரி ஆசிரமம், எல்லாமே அப்படிதான் இருக்கு. பைரமா பேசுறேன், எல்லாம் தெரிஞ்சாதான் தவறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இதுல பேசுறதுல. இப்படி பல ஆசிரமங்கள் வந்து பக்தியா தான் இன்னைக்கு ஆயிடுச்சு. அங்க எந்த கலையும் சொல்லி கொடுக்கறது இல்லை, எந்த கலையும் இல்லை. ரெண்டாவது வந்து என்னன்னா, இந்த பக்தி எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா, திருவள்ளுவர் சொல்லுவார், தொழிலாருக்கு இவ்வுலகு இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகு இல்லை அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, 2 உலகம் இருக்குன்றது. இந்த பக்தி எல்லாம் வந்து பொருள் சார்ந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கு, அருள் சார்ந்த உலகத்துக்குள்ள இல்லை. இது பக்தின்றது என்னன்னா, அது ஒரு நாடகம் தான். அது நாடகம் தான் எல்லாமே. அது பக்தினாலே ஒரு நாடகம் தான், ஒரு பாவனை தான். அது பாவனைன்னா என்ன, அது நாடகம் தானே. அப்ப அதுக்குள்ளதான் வருது. அப்ப ஒரு பாவனை செஞ்சு ஒரு நாடகம் ஆடிலாம் வந்து அது உண்மையாயிடாது. கூத்து மேடை ராஜா வந்து ராஜா ஆயிட முடியாது. கூத்து மேடையில ராஜா வந்து ராஜா ஆயிட முடியாது. அப்ப உண்மையிலேயே அவர் ராஜாவா இருக்கணும்னா அவர் ராஜாவே பிறக்கணும். அவர் அதுக்கு உண்டான வினை அவருக்கு இருக்கணும், இருந்தாதான் ராஜாவை ஆக முடியும். அது மாதிரி உண்மையிலேயே நாம ராஜாவை ஆகணும். நம்ம கூத்து மேடை ராஜாவா இல்லாம இந்த பக்திமானுங்கள்லாம் அப்படித்தான். ஆனா தவறா, இது வந்து தவறா சொல்றேன்னு யாரும் நினைக்க கூடாது. ஏன்னா இதோட இருக்கிற உண்மை நிலை இதுதான். ஏன்னா நம்ம வந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டு மறைச்சு 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 பேசக்கூடாதுன்றது என்னுடைய
விருப்பம் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அதனால நம்மள பல பேர் திட்டினா கூட பரவாயில்ல, உண்மையை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு மனோபாவம் தான் என்னிடம் எப்பயுமே இருக்கும். இது வந்து எங்க இருந்து வந்ததுன்னா ஐயாட்ட இருந்து வந்ததுதான். இது கூட ஆமா, ஐயாவே நிறைய வீடியோல ஓப்பனா பேசியிருக்காரு. இதெல்லாம் இதை பத்தி நிறைய. ரொம்ப வந்து கடுமையாலாம் பேசியிருக்காரு. இந்த பக்தி மான்களை பத்தி, பக்தியில இருந்தா எந்த காலத்திலயும் வந்து கரை தேர முடியாது அப்படின்னு. ஆனா அதே வகையில இந்த பக்தியை வந்து இந்த பக்தியை அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த யோகத்துக்குள்ள ஃபிட் பண்ணணும். இதுதான் இதுக்குள்ள இருக்கு. ஏன்னா யோகத்துக்குள்ள வந்து பக்தி இல்லாம வெறும் யோகம் பண்ணா அங்கேயும் வந்து ஒண்ணு நடக்காது. ஏன்னா இங்க வந்து பாவனை பக்தி பண்றோம் இல்லையா, இந்த பாவனை பக்திய அப்படியே மெதுவா அதை நவுத்தி எடுத்துட்டு கொண்டு வந்து இந்த யோகத்துக்குள்ள சேர்த்துட்டோம் அப்படின்னா அங்க இருந்து அந்த உருவத்தை மட்டும் அப்படி தள்ளிடணும். அந்த உருவ வழிபாட்டை, கோயிலுக்கு போறத, கோயில் குளத்துக்கு போய் சுத்திக்கிட்டு இருக்கிறத அதை தள்ளிட்டு இதை வந்து குரு சொல்லி கொடுக்குற இந்த விஷயத்த மட்டும் நம்ம கையில எடுத்துக்கிட்டு அது கூட அந்த பக்தியும் சேர்த்து ரெண்டும் சேர்த்து நம்ம எடுத்துட்டு போகும்போது அது வந்து ஒரு நல்ல நிலைக்கு அது போகும். அது உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போக முடியும். ஆனா வெறுமனே பக்தி அப்படின்றத வந்து நீங்க வெறும் குருவிட்ட போய் பண்ணாலும் அதுதான், கோயிலுக்கு போய் பண்ணாலும் அதுதான், எல்லாமே ஒண்ணுதான். பக்தினாலே எல்லாமே ஒண்ணுதான். ஒரு குருவை பார்த்து நீங்க பக்தி பண்ணாலும் அது பக்தி தான். அது வந்து கரை சேர்க்காது, கரை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கரை சேர்க்கணும்னா அவர் கொடுக்குற வித்தை தான். அந்த வித்தையில நிக்கணும். வித்தையில நின்னாதான் கரை சேர முடியுமே தவிர வெறும் பக்தியில வந்து கரை சேர்றது மிக மிக கடினம். அப்படியே பக்தியிலேயே சில பேர் சேர்ந்திருக்காங்களே அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்பாங்க, குதர்க்க கேள்வி எல்லாம் கேட்பாங்க. மாணிக்கவாசகர் பக்தி பண்ணலையா, இல்ல வந்து நாயன்மார்கள் எல்லாமே பக்தியில தானே இருந்தாங்க அப்படின்னா அது வேற பக்தி. அது அந்த முரட்டு பக்தி எல்லாம் இங்க யாரும் பண்ண முடியாது. அது வந்து அந்த முரட்டு பக்தியை வந்து இறைவனை தடுத்தாட்கொண்டாருன்ற கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த முரட்டு பக்தியை இறைவன் தடுத்தாட்கொண்டு அவரு அதுக்கப்புறம் அவர் வழிபடுத்துறாரு, அவங்க நெறிப்படுத்துறாரு, அவரே உபதேசம் கொடுக்குறாரு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவரு அந்த உபதேசத்துல உயர்ந்த நிலைக்கு போறாங்கிற மாதிரிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்படி வந்து இந்த குருவுடைய துணை இல்லாமல், குருவுடைய வழிகாட்டுதல் இல்லாம இந்த 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 முன்னேறது, ஆன்மீகத்துல முன்னேறதுன்றது சாத்தியம் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் ஒண்ணு உண்டு. அதாவது பயிற்சி பண்ணாமலேயே உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க பல மகான்கள், சித்தர்கள். அது எந்த மாதிரி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா குரு உபதேசம் அப்படி வாங்கிதான் அடைஞ்சிருக்காங்க. ஆனா அதுல பயிற்சி கிடையாது. இப்ப அருணகிரிநாதருக்கு சும்மா இருன்னு சொல்லி முருகப்பெருமான் சொன்னாரு. சும்மா இருன்னு சொன்னவரு நீ ஏற்றி இறக்கி இருகாலம் குறித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை சொல்லி கொடுத்து போனாரு. அப்படி இல்லை, சும்மா இருன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. அப்ப அதுதான் சூட்சமம். யோகத்துல இறுதி நிலையும் அதுதான். அந்த சும்மா இருன்னா என்னன்னா பற்றற்ற நிலைக்கு போறதுதான் சும்மா இருக்கிறது. பற்று இங்க வந்து இதை இன்னும் ஓப்பனா சொல்ல போனோம்னா பற்றுதான் இது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை காரணம். அது எந்த விதமான பற்றாக இருந்தாலும் சரி, பற்றுன்னு ஒண்ணு இருக்கிறது வரைக்கும் இறைவன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வரவே வராது. இறைவன் நம்மள நெருங்கவே முடியாது. இந்த பக்தி அப்படிங்கிறது ஒரு விதமான பற்று தான் அது. அப்ப குரு நமக்கு எப்படின்னா சொல்லி கொடுக்குறாருன்னா பற்றற்ற நிலைக்கு எப்படி போறது அப்படின்ற அந்த சும்மா இருன்ற பாடத்தை தான் கொடுக்குறாரு, அந்த மௌன பாடத்தை தான் கொடுக்குறாரு. அப்ப அதன் முகமாகத்தான் நம்ம இந்த ஆன்மீகத்தை நம்ம உணர முடியும், தன்னை அறிய முடியும். முக்கியமா தன்னை அறிய முடியும், இந்த ஆன்மீகத்தையும் அறிய முடியும். அப்ப தன்னை அறியணும், ஆன்மீகத்தையும் அறியணும்னா சும்மா இருக்கணும்னா அந்த சும்மா இருக்கிற கலை யாரு சொல்லி கொடுக்குறாரு? பக்தியில சொல்லி கொடுப்பாங்களா? கோயில சொல்லி கொடுப்பாரா? ஐயர் சொல்லி கொடுப்பாரா? குருக்குள் சொல்லி கொடுப்பாரா? இல்ல ஹோமத்துக்கார ஐயர் சொல்லி கொடுப்பாரா? யாருமே சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். இது நம்ம ஆசிரமத்திலேயே ஆயிரக்கணக்கான பக்தர் சீடர்கள் வந்து உபதேசம் வாங்கியிருக்காங்க. ஆனா யாரால அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது? ஒரு குறிப்பிட்ட சீடர்களாலதான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. மணிகண்ட சாமி மாதிரி, யுவராஜ் சாமி மாதிரி, மணிகண்ட சாமி, சிவராஜ் சாமி எல்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உங்களையும் யுவராஜ் நல்லா பாடம் பண்றாங்க, அவங்க நல்ல நிலையில இருக்காங்க. எப்படி பாடம் பண்ண முடிஞ்சது? இந்த விஷயத்தை புரிஞ்சாதான் உட்காரவே முடியும். இந்த சும்மா இரு, மௌனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்வாங்கினாதான் ஒரு இடத்துல 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்கார முடியும். இல்லைன்னா உட்கார முடியுமா? உட்காந்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பிள்ளை ஞாபகம் வந்துடும், உங்க தொழில் ஞாபகம் வந்துடும். ஐயா எங்க உட்கார்ந்துருக்க நேரத்துல அங்க போய் ஒரு வேலை செஞ்சா, இப்ப நான் ஒரு டெய்லரா இருக்கிறேன், நான் இந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு நான் ஒரு 2 மணி நேரம் உட்காடுறேன்னா பற்ற வந்து விட்டு வெளியில வந்ததாலதான் உட்கார முடியுது.
இல்ல நான் என்ன நினைப்பேன், ஐயா 2 மணி நேரத்துக்கு 2 ஜாக்கெட் தைச்சா ஒரு 500 ரூபாய் கிடைக்குமே. இப்படிதான் அங்கேயும் நீ யோசிப்பான். பக்தியில இருக்கிறவங்களும் இப்படித்தான் யோசிக்க முடியும். பக்தியில இருக்கிறவங்களால இதை தாண்டி யோசிக்க முடியாது. அந்த சும்மா இருக்கிற கலையை புரிஞ்சுக்க கூடாது. அது ஏங்க சும்மா இருக்கணும்? சும்மா இருந்து என்னங்க சாதிக்க போறேன்னா அதுலதான் விஷயமே இருக்கு. அதுதான் புண்ணியத்துக்கு கூட்டிட்டு போகும். புண்ணிய செயலை உருவாக்குவது அந்த சும்மா இருக்கிறதுலாம் புண்ணிய செயல் உருவாகும். மற்ற செயல் எல்லாமே நல்வினை தீவினைக்குள்ளேயே போயிடும். நல்வினை தீவினைன்றது ஒரு சுழற்சி தான். திருப்பி அதுக்குள்ளேயே தான் நம்ம சுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு நல்ல செயல் செய்யறோம்னா அது ஒரு வினையா மாறி திருப்பி நல்லதை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு பிறப்பு வரும். நீங்க அதை நல்லதை அனுபவிக்கிறது முறை பல தவறு செய்வீங்க. பல தவறுகள் செஞ்சு திருப்பி வந்து பாவத்துல போய் விழுந்து அப்ப அந்த நல்லது எங்க கொண்டு போய் விடுது? திருப்பி பாவத்துல தான் கொண்டு போய் விடுது. அதனால இது ரெண்டையும் அழிக்கிறது எதுன்னா இந்த சும்மா இருக்கிற கலை. சும்மா இருக்கிற கலையை கொடுக்கறது யாருன்னா குரு. அந்த குரு எப்படிப்பட்ட ஒரு குருவா இருக்கணும்னா அந்த சும்மா இருக்கிற தன்மையை உணர்ந்தவரா இருக்கணும். அந்த சும்மா இருக்கிற கடவுளை, சும்மா இருக்கிற அந்த வெட்ட வெளியை உணர்ந்த ஒரு மகா புருஷனா இருக்கணும். அப்படி மகா புருஷன் தான் எங்களுக்கெல்லாம் குருவா வச்சார் சுவாமிகளே. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க செஞ்ச புண்ணியமோ நாங்க செஞ்ச தவமோ என்னமோ தெரியல, இந்த விஷயத்த உணர வச்சுட்டு போயிருக்காரு. அந்த பாதையில நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் பின்னாடி வர்றவங்களுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுப்போம். நிச்சயமாக இங்க ஆசிரமம் இருக்கு கோழிவாக்கத்துல பிரம்மசூத்திர குழுவுல. இந்த கலை அப்படியே அழியாமல் அப்படியே இங்க இருக்க அடுத்த கட்ட சீடர்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு ஐயா வந்து. அந்த வகையில வந்து சீனிவாசன் சாமிகளாகட்டும், இல்ல சக்திவேல் சாமிகளா இருக்கட்டும், மணிகண்டன் சாமிகளா இருக்கட்டும், யுவராஜ்ய சாமிகளா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கைதேர்ந்த ஒரு குருமார்கள். இவங்கெல்லாம் வந்து சாதாரணமா நினைச்ச கூடாது. கைதேர்ந்த குருமார்கள்ட்ட தான் அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் இந்த கலை வந்து என்றென்றும் அழியாது. இந்த கலையை பின்னால் வரும் சீடர்களுக்கும் பின்னால் வரும் வாரிசுகளுக்கும் இதை இவர்கள் கொடுத்து விட்டு போவாங்க. அதனால இந்த ஆசிரமம் வந்து என்றென்றும் நிலைத்திருக்கும், என்றென்றும் அழியா புகழோடு இருக்கும் என்று உறுதியாக என்னால் கூற முடியும். ரொம்ப நன்றி சாமி. எனக்கு தெரியும் ஐயா பத்தி பேசினா ஒரு நாள் பத்தாது. கண்டிப்பா அது போய்கிட்டே இருக்கும். அது அவ்வளோ விஷயம் இருக்கு. ரொம்ப நன்றி. சோ நீங்க பேசுனது இப்போதைக்கு ஞாபகம் வந்தாதான் பேசிருக்கோம். இன்னும் ஞாபகப்படுத்தி பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கு. இனி அடுத்தடுத்த காணொலிகள்ல பேசலாம். உங்க நற்பணியும் பாக்குறோம். வீடியோஸ் எல்லாம் நிறைய போடுறீங்க. ஸோ ஐயா பேசினது நிறைய நீங்களும் வந்து எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க. பிரம்மஸ்ரீ சிவகுமார். ஸோ உங்க சேனலை பார்த்துட்டு இருக்கோம் நாங்களும். ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ ஐயாவுடைய பணியை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னும் நல்லபடியா நடத்தணும்ட்டு. கண்டிப்பா ஐயா வந்து கடைசியா வந்து சில விஷயங்கள் எல்லாம் சொன்னார். பல சீடர்கள இப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. யுவராஜ் சாமிக்கு இந்த மாதிரி சில சீடர்கள்லாம் பொறுப்பை கொடுத்தது மாதிரி என்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்தாரு அப்படின்னா பேசணும்னு சொன்னார். நீ வந்து பேசணும் அப்படின்னாரு. நீ வந்து ஆசிரமம் கட்டு இல்லை உபதேசம் கொடு, அதெல்லாம் என்கிட்ட சொல்லலை. பேசணும்னு சொன்னாரு. அந்த சொன்ன ஒரு வார்த்தைக்காக எனக்கு தெரிஞ்சதா ஏதோ இந்த உலக மக்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து எல்லாராலையும் சிறப்பா எடுத்து பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஐயா அருளால நீங்க பேச வச்சதும் அவரு தான். அந்த பேச வச்ச அந்த ஒரு காரணத்துக்காக ஐயாவுடைய அந்த ஒரு நன்றி கடனுக்காக, ஏன்னா இந்த ஆயுள் முழுக்கவே ஐயாவுக்கு நான் நன்றி கடன் பெற்றிருக்கேன். ஐயா என்னுடைய குரு மட்டும் இல்லை, என்னுடைய தந்தையும் அவர் தான், தாயும் அவர் தான், தெய்வமும் அவர் தான். அதனால வந்து இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்லை, இனி எத்தனை ஜென்மம் வந்தாலும் ஐயா வந்து எனக்கு குருவா வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஏன்னா இந்த பந்தம் வந்து இப்போ வந்த பந்தம் மாதிரி தெரியல, ஏற்கனவே இருந்த பந்தம் மாதிரி தான் நான் உணர்றேன். இந்த பந்தம் ஏற்கனவே இருந்தது மாதிரி தான். எனக்கு மட்டும் இல்லை, ஐயாவோட பழகின எல்லா சீடர்களுக்குமே அந்த உணர்வு உண்டு. ஏற்கனவே நம்மெல்லாம் ஒன்றா இருந்திருக்கோம் அப்படின்ற அந்த உணர்வோட தான் ஐயாவோட பழகணும், ஐயாவோட இருந்தோம். இந்த பந்தம் எப்பொழுதும் தொடரும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி. ஆத்மா வணக்கம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் சாமி. என்னுடைய பேர் சக்திவேல். நான் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள்கிட்ட சீடரா அவருடைய ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் கூட இருந்த பல சீடர்களில் நானும் ஒரு சீடர். நான் உங்கள் முன்னாடி இன்னைக்கு குருவோடைய நான் கூட இருந்த சூழ்நிலைகளில் நான் பார்த்த விதங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளை ஒரு அனுபவ பகிர்வா
அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.